அம்மம்மா இப்போ என்னண்டா அம்மம்மா இந்த வெதர் நல்லா இருக்கானா வெதரை பற்றி இதை பற்றி நாங்கள் ஒன்றும் கதைக்கவே இல்லை. இப்போ இந்த டிக்டாக்கெல்லாம் இருக்குல்ல அம்மம்மா, அதில் இப்போ கணக்க பேர் இப்போ 4 நாள் வீடியோ போட்டுவிட்டு 5ஆவது நாள் தொழிலில் தொடங்குறாங்களா அம்மம்மா. இப்போ நானும் பார்த்தேன், நாங்களும் சும்மா வேலை வட்டி இல்லாமல் தான் இருக்கிறோம். நாங்களும் ஏதாச்சும் தொழில் ஒன்றை தொடங்குவோம்னு யோசிச்சிருக்கேன் அம்மம்மா. அதுதான் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டேன். எல்லாரும் கணக்க இந்த டிக்டாக்ல இப்போ நிறைய பேர் டாக்டர் இருக்காங்க, படிக்காம டாக்டராக இருக்காங்க. டிக்டாக்ல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்காங்க. அண்டைகள்லாம் பார்த்தேன் இங்கேயோ சாரி அயம் பண்ணி கொடுக்குறாங்களாம், சாரி கட்டி விடுறாங்களாம். இப்போ அந்த வரிசையில் நான் அம்மம்மா இப்போ சேரம் கட்டி விடலாம்னு இருக்கிறேன் அம்மம்மா. சாரம் கட்டி விடுறதா? ஓ, சேரத்தை கட்டி ஆமாம்மா. நான் இப்போ அதை எப்படி செய்ய போறேன்னா இப்போ குழுவா தான் செய்யப்பட போறேன். சேரத்தை கொண்டு நாங்க குழுவா போறோம், 10 பேர் 20 பேரா போய் குழுவா போய் ஒரு ஆளுக்கு தான் கட்டி விட போறோம். ஆனா அவர் ஒரு ஆள் மட்டும்தான் பெறணும். இப்ப நாங்க இது பொம்பளைக்கும் ஆம்பளையும் கட்ட போறோம். நான் ஆம்பளைகளுக்கு கட்டி விடுறோம், நீங்க பொம்பளைகளுக்கு கட்டி விடுறோம். இப்ப எங்களோட சேரத்தை நாங்கள் எங்களோட கலாச்சாரம் மொத்தம் நாங்கள் வெள்ளை ஆக்களுக்கும் காட்டலாம். இப்போ நாங்கள் பக்கத்து வீட்டுல இருந்து போய் தொடங்குவோம் வெள்ளை ஆக்களுக்கு. அம்மா அப்படி சொல்லாங்க. அவனை நான் கதவை தட்டுறோம், ஆள் வர்றாரு, என்ன போட்டிருக்காரு தெரியல, அதை கலட்டி போட்டு உடனே அயம் பண்ண சேரத்தை கட்டி விடுவோம். இதுதான் சேரம் கட்டிப்பார். அவனுக்கு பிள்ளை இல்லை அம்மம்மா, அவனுக்கு பிள்ளை இல்லை, கட்டிப்பார். அது மேலதான் நாங்க இப்ப எல்லாரும் போய் வில்லங்கமா கட்ட போறோம். இப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆக்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தமிழாக்கள் டக்காண்டு மாறுவினோம், ஏதாவது சொன்னோன்னு டக்காண்டு சப்போர்ட் பண்ணணும். சேரம் கட்டி விடுறதுக்கு நாங்க குழுவா வர்றதுக்கு வெறும் 499 ரூபா மட்டும்தான் காசு அடுப்பேன் நாங்க. அது பிரச்சனை இல்லை அம்மம்மா. 499 ரூபா பொம்பளைகளுக்கு அம்மம்மா கட்டுவாங்க. வேலை வட்டி இல்லை, இதுதான் எங்க முழு நேர வேலை. சரியோ, நாங்க வர போறோம். எங்களோட தமிழாக்களை நாங்கள் இப்படித்தான் இதண்ட போகிறோம், காசை பறிக்க போகிறோம். சரியோ, 499 ரூபா தான். நாங்களும் இப்போ வெள்ளையில் இல்லாடம். இப்போ நாங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் அடிங்கோ, நாங்கள் குழுவாக தான் பெறுவோம், நீங்கள் தனியாக தான் பாருங்க. நல்ல டீசெண்டாக வலிக்கிட்ட மாதிரியிலே கிளம்பியிருக்கோம். கொஞ்சம் பேர் நீங்கள் எங்களை பார்த்து நீங்கள் ஏமாறாமல் இருக்கக்கூடாது. நாங்கள் டீசெண்டாக வலிக்கிட்டு கொண்டு வர்றோம். அப்புறம் என்ன எல்லாம் நீங்கள் இப்ப எல்லாம் பார்த்துட்டீங்கல்ல, நீங்க எப்படி எங்களை தொடர்பு கொள்வீங்கள் அம்மம்மா? நீங்கள் சரம் கட்டுண்டா தமிழ்ல எழுதணும், ஆங்கிலத்தில எல்லாம்